அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கிறவரா இருக்கிறார் தேவப்பிள்ளை. அது மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றாங்க, அதே போலதான் நம்ம கரெக்டான வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கிறோமா, ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமான்னு சொல்லி அவர் நம்ம கேட்கிறவரா இருக்கணும். ஏன்னா அவருடைய கோபம் நம்ம மேல விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில வாழவே முடியாது. அதிலும் இருக்கிற நிலைமையிலே இருந்துருவோம், அதே போல பிரச்சனையில இருந்துருவோம், அதே கண்ணில் இருக்கும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்காமல் இருந்துருவார். ஏன்னா அவருடைய கோபாக்கினி அவ்வளவு பெருசா இருக்கு. ஆனாலும் தேவப்பிள்ளைய ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, இரக்கமா இருக்கிறாரு. அவர் தாவீது கேட்கிற, ஆண்டவரே உங்களை பத்தி எனக்கு தெரியும்ப்பா, ஆனாலும் நீ மனதுருகிற தேவனா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறாரு. 2வது வசனத்தை வாசிங்க. எஸ், அந்த 3வது வசனம். கர்த்தாவே என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது, எது வரைக்கும் இறங்காமல் இருப்பேன். அல்லேலூயா. அவர் அப்படி தாவீதோட விண்ணப்பம் பாருங்க. அநேக நேரத்தில் எவ்வளவு நாள் நான் காத்துட்டு இருக்கிறது, எவ்வளவு நாள் அப்பா இந்த பிரச்சனை மாறதுக்கு எது வரையும் அப்பா நீங்க இறங்காம இருப்பீங்க, என் ஜெபத்துக்கு நீங்க எப்ப ஆண்டவர் பதில் கொடுக்காம இருப்பீங்க சொல்லி தாவீது எப்பவுமே ஆண்டவர் சம்பந்தத்துல ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறார். இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்களும் எப்ப ஆண்டவரே அந்த ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கும், எப்போ ஆண்டவரே குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கும், எப்போ அந்த கடன் பாரம் மாறும், எப்பொழுது என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி உங்க குடும்பத்துல நீங்க யாருக்கும் நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை எதுக்கும் நீங்க காத்திருக்கல, எப்போ ஆண்டவரே நடக்கும் சொல்லி ஒருவேளை அந்த ஆயத்தை நீங்க காத்திருக்கலாம். தேவப்பிள்ளை, ஆண்டோட சமூகத்துல போய் நீங்க ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. ஆமா, ஹல்லேலூயா. இது விடுவியும் என்ன ரட்சிக்கும் தாவீது கேட்கிறார். இன்னைக்கு அநேக விதமான ஒரு போராட்டத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், சிக்கிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசு போட்டிருக்கிற அந்த கட்டுனால, மனுஷனால வந்த அந்த தடைகள்னால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கட்டி நம்ம பிசாசு வச்சிருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்குள்ள போகாதபடிக்கு, இன்னும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு, அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு என்ன பண்றோம், அந்த அடைக்கப்பட்ட அந்த வாசல் இருக்கிறோம். அதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என்னை விடுதலையாக்குங்கன்னு சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா இன்னைக்கு கூட தேவப்பிள்ளை தாவீது போல உங்க வாழ்க்கை நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். எது வரைக்கும் ஆண்டவரே சூழ்நிலை மாறாது இருக்கு, எப்பொழுது எனக்கு கட்டுறது விடுதலை இல்லை, எப்பொழுது ஆண்டவரே எனக்கு குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் தேவப்பிள்ளையே. ஆனாலும் கர்த்தர் உங்க சத்தத்தை இந்த ராத்திரி இந்த காலை வேலை கேட்டுக் கொண்டிருக்கிறார். தேவப்பிள்ளை, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலுக்கு ஒரு பதிலை ஆண்டவர் நீங்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது எப்பவுமே ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தாராம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, 5வது வசனத்தை வாசிங்க. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பது யார்? அதாவது மரித்தவர்கள் ஆண்டவர் நினைக்கவே முடியாது. அல்லேலூயா. பாதாளத்தில் இருக்கிறவங்க நினைக்கவே முடியாது. ஆனா உயிரோடு இருக்கிற நீயும் நான் என்ன பண்ண முடியும், ஆண்டவரை நினைக்க முடியும், துதிக்க முடியும். ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய செயல்களை என்ன பண்ணோம், கர்த்தருக்காக ஓடி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நம்ம காணப்படணும் தேவ பிள்ளையே. அந்த மாற்றம் 6வது வசனத்தை வாசிங்க. என் பெருமூச்சினால் இணைத்து போனேன், என் கண்ணீர்னால என் படுக்கை நான் ஈரமாக்கி இருக்கிறேன். தாவீது பாருங்க இப்படி அழுதுட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் மிகவும் தனித்து போனேன், ராத்திரி எல்லாம் கண்ணீர்னாலே விழுங்கிட்டு, ஆண்டவரே எனக்கு விரோதமா எப்பவுமே பிரச்சனைகள் நடக்குது, எனக்கு விரோதமா ஒரு கூட்டம் ஜனங்க எப்பவுமே சூழ்ந்திருக்கிறாங்க, இந்த பிரச்சனை நிமித்தமா என்னால ராத்திரி முழுவதும் தூங்க முடியறதுல நான் அழுது புலம்பி கொண்டிருக்கிறேன், என் ஜெபத்தை நீங்க கேட்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷமும் அவர் அந்த படைக்கில் அவர் என்ன பண்றாரு, அழுதுட்டு இருக்கிறார். அந்த பிள்ளைய 7வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும் 7வது வசனத்தை வாசிங்க. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிடுச்சு, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும்
மங்கி போயிடுச்சு ஆண்டவரே. நாலா பக்கமும் சத்துரு ஆண்டவரே, என் குடும்பத்துல, என் ஆபீஸ்ல, எங்க வேலையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதிரி பலவிதமான இடத்துல எனக்கு சத்துருக்கள் எழுப்பிட்டாங்க, பிசாசிகள் எழுப்பிட்டாங்க, மனுஷர்கள் எழுப்பிட்டாங்க. இது நிமித்தமா அந்த கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் பொழியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் எப்பவுமே தேவனுடைய சமூகத்துல விண்ணப்பிக்கிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில கூட சத்துருக்கள் அநேக பேர் உங்களுக்கு எழுப்பியிருக்கலாம். உங்களுக்கு விரோதமான மனுஷர்கள் எழுப்பியிருக்கலாம். ஒருவேளை சத்துருன்றது ஒரு மனுஷன் மாத்திரம் இல்ல. அல்லேலூயா. பலவீனம் என்ற ஒரு சத்துரு வரலாம், மன நெருக்கல் என்ற ஒரு சத்துரு வரலாம். அல்லேலூயா. உங்க பேரை கெடுக்கிற ஒரு சத்துரு வரலாம். உங்களுக்கு விரோதமா அநேக தடைகள் சத்துரு வரலாம். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தனியா இருக்கிற ஒரு வேலை சத்துருவா இருக்கலாம். இதை நினைச்சு நீங்க ஒரு வேலை கண்ணீர்ல வருமான வேதனையில கண்ணீர் நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஏன் என் குடும்பத்துல மாற்ற காரியங்கள் நடக்குது, ஏன் இந்த மாதிரி மாற்றங்கள் வராதா அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். தேவப்பிள்ளை, நிச்சயமா உங்களுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது எப்படி விசுவாசமா சொல்ற, கர்த்தர் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் சொல்லி விசுவாசமா சொல்றாரு. ஒரு ஆத்துமா பார்த்து சொல்றாரு, என் ஆத்துமாவை நீ ஏன் கடுங்குவது அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆத்துமா பார்த்து பேசுங்க. சத்துருக்கு முன்னே உயர்த்துவாரு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு, என் குடும்பத்துல அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, பேசுறவரா இருக்கிற தேவ பிள்ளையே. அது மாற்றம் இல்ல.